ஒரு நாட்டோட எக்கனாமிக்ஸ் வளர கேபிட்டலிஸ்டோட முதலீடு ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் எனர்ஜி, ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே என்னைக்கோ ஒரு நாள் பத்தாம போகும், அப்போ இந்த உலகம் அழிவை நோக்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு நாள் வரவே வராது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. எப்போல்லாம் இந்த பயம் வருதோ அப்போல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ரிசர்ச் மூலயமா புது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிறோம். ரிசோர்ஸ் அண்ட் எனர்ஜி இன்னைக்கு வரைக்குமே பத்தாம போனது கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அந்த காலத்துல இருந்தே மனுஷனுக்கு நெருப்பையும் காத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. ஆனா ஒரு எனர்ஜியை எப்படி இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அவனுக்கே தெரியாம அவன் உடம்பு அது தினமும் பண்ணிட்டு இருந்தது. அவன் சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி ஒரு ரிக்ஷாவை இழுக்கிற அளவுக்கு தெம்பு கொடுத்தது. மசில் பவரை யூஸ் பண்ணி மனுஷன் நிறைய வேலைகள் செஞ்சான். மாட்டு வண்டி உருவாக்குனது, வீடு கட்டினது எல்லாமே அவன் மசில் பவர் யூஸ் பண்ணி தான் பண்ணான். இது எல்லாமே செய்யறதுக்கான எனர்ஜி அவனுக்கு பிளான்ட்ஸ் மூலியமா கிடைச்சது. பிளான்ட்ஸுக்கு எனர்ஜி சன் மூலியமா கிடைச்சது. இந்த ப்ராசஸோட பேரு போட்டோசிந்தசிஸ். சோலார் எனர்ஜியை நம்பி தான் மக்கள் இருந்தாங்க. சன் இல்லாத டைம்ல விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கும். விளைச்சல் கம்மியா இருக்கிறதுனால சாப்பாடு கம்மியா இருக்கும். சாப்பாடு கம்மியா இருக்கிறதுனால எல்லாரோட எனர்ஜி கம்மியா இருக்கும். இதுவே சன்லைட் அதிகமா இருக்கும்போது எனர்ஜி அதிகமா இருக்கும். எல்லாரும் ப்ரொடக்டிவா இருப்பாங்க. மனுஷன் ஒரு விஷயத்த அவனுக்கே தெரியாம கண்டுபிடிச்சான். அவன் கண்ணு முன்னாடி டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்த அவன் நோட் பண்ணல. வாட்டரை ஒரு கெட்டில்ல பாயில் பண்ணும்போது அது சூடானதும் லிட் ஜம்ப் அடிக்கும். அந்த இடத்துல ஹீட் மூமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதோட பொட்டென்ஷியல் என்னன்னு யாருக்குமே அப்போ தெரியல. இந்த கான்செப்டை வச்சு தான் 9th செஞ்சுரியில் சைனா கன் பவுடரை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 3 செஞ்சுரிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இதே கான்செப்டை வச்சு ஸ்டீம் இன்ஜின் ரெடி பண்ணாங்க. கோல் அல்லது ஃபியூல் அதை பேர்ன் பண்றாங்க. அந்த ஹீட் தண்ணியை பாயில் பண்ணுது. ஸ்டீம் உருவாகுது. உருவான ஸ்டீம் இப்போ பிஸ்டனை புஷ் பண்ணுது. பிஸ்டன் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ அந்த பிஸ்டன் கூட எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே மூவ் ஆகும். இதே கான்செப்டை தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணாங்க. அப்படியே மற்ற வெஹிக்கல்லையும் அப்ளை பண்ணாங்க. 15th செப்டம்பர் 1830ல ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ரயில்வே லைன் லிவர்பூலுக்கும் மான்செஸ்டருக்கும் நடுவில் அமைச்சாங்க. மக்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்றலான்னு புரிஞ்சுது. எலக்ட்ரிசிட்டி, கன், பாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். எலக்ட்ரிசிட்டி 2 சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி எக்கனாமியில் எந்த ரோலும் பிளே பண்ணல. ஆனால் இப்போ உலகமே அதை நம்பி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு ஜீனி மாதிரி ஒரு ஸ்விட்ச் போட்டால் நமக்கு தேவையான எல்லா வேலையுமே அது செய்யுது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தா அப்புறம் தான் எனர்ஜி பற்றாக்குறை வராது அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. எனர்ஜி பற்றாக்குறையெல்லாம் வராது, நமக்கு தான் இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணிக்க தெரியல அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற சோலார் எனர்ஜி இருக்கு. அதுதான் மெயின் ரிசோர்ஸ் ஆஃப் எனர்ஜியே. நியூக்ளியர் எனர்ஜி, கிராவிடேஷனல் எனர்ஜி இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆதி காலத்துல பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை மட்டும்தான் மக்கள் யூஸ் பண்ணாங்க. சேப்பியன்ஸ் புது வகையான ரா மெட்டீரியல்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிளாஸ்டிக். அப்புறம் அன்னோன் நேச்சுரல் மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிலிகான், அலுமினியம். ஒரு காலத்தில் அலுமினியம் கோல்டை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நெப்போலியன் III ஆஃப் பிரான்ஸ் அலுமினியம் கட்லரிஸ் தான் கெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாராம். இப்போ அவர் மட்டும் அலுமினியம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தாருன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவார். ஜெர்மனி கன் பவுடர் செய்கிற ரிசோர்ஸ் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஒரு ஜூவிஷ் கெமிஸ்ட் ஃப்ரிட்ஸ் ஹேபர் அம்மோனியாவை தின் ஏர்ல இருந்து கண்டுபிடிச்சாரு. 1908ல் அதை வச்சு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தயாரிச்சாங்க. அவர் மட்டும் இல்லைன்னா வேர்ல்டு வார்க்கு முன்னாடியே ஜெர்மனி சரண்டர் ஆயிருப்பாங்க. ஃப்ரிட்ஸ் ஹேபர் 1918ல் கெமிஸ்ட்ரியில் நோபல் பிரைஸ் வாங்கினாரு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வளர்ந்தது. ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனையும் வளர்த்தது. மெஷின்ஸ், டிராக்டர்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. யூரோப்பியன்ஸால ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிட முடிஞ்சது இந்த growthனால. இந்த ரெவல்யூஷன்ல அனிமல்ஸை மெஷின் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஹென்ஸ், பிக், கவ் எல்லாத்தையும் அடைச்சி வச்சு அதுக்கு சாப்பாடு மட்டும் ஃபீட் பண்ணி அதுகிட்ட இருந்து வெறும் அவுட்புட்டை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. முட்டை, பால், மீட் இதெல்லாமே கன்சியூம் பண்ற மனுஷன் அதை ப்ரொவைட் பண்ற அனிமல்ஸ் படுற கஷ்டத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. 1950ஸ்ல அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் ஹாரி ஹார்லோ டெவலப்மெண்ட் ஆஃப் மங்கீஸ் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணாரு. மங்கீஸ் எல்லாத்தையும் தனித்தனி கூண்டில் போட்டுட்டு அதை டம்மி மதர்ஸ் கூட விட்டாங்க. ஒரு மதர் மங்கி மாதிரியே வுட்ல கிளாத் கவர் பண்ணி வச்சாங்க. இன்னொரு மங்கியை மெட்டல் வயர்ல செஞ்சு வச்சாங்க. அது கூட ஒரு மில்க் பாட்டில வச்சாங்க. எல்லா மங்கியுமே அந்த வுட்ல செஞ்ச மங்கி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பால் குடிக்க மட்டும் அந்த ஃபீடிங் பாட்டிலை தேடி போனாங்க. ஆனால் வளர்ந்த அப்புறம் இந்த மங்கீஸ் எல்லாமே சைக்காலஜிக்கலி ரொம்ப எஃபெக்ட் ஆயிருந்தாங்க. இது எல்லா மேமல்ஸ்க்கும் பொதுவான விஷயம். யூஎஸ்ல வெறும் 2% மக்கள் தான் அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. ஆனா அவங்க மற்ற 98%க்கு ஃபீட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்டுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இந்த காலத்துல பொருள் நிறைய தயாரிச்சிடுறாங்க. அப்புறம் அதை விற்கிறதுக்கு ஆள் தேடுறாங்க. அதை வாங்குறதுக்கும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து தான் கன்சியூமரிசம் அப்படின்ற ஒரு எத்திக்ஸ் உருவானது. கரண்ட் வேர்ல்ட்ல மக்கள் ஓவர் கன்சம்ஷன்னால நிறைய விஷயங்களை இழக்கிறாங்க. ஷாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்த டைம் பாஸ்க்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ் பாப்புலேஷன் ஒவ்வொரு வருஷமும் சாப்பிட்றதுக்கு செலவு பண்றதை விட அதை
குறைக்கிறதுக்கான டயட் பிளானுக்கு தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து 2 மடங்கு ஹெல்ப் பண்ணுது. மக்கள் நிறைய சாப்பிட்டு ஒபிஸ் ஆகுறாங்க அண்ட் தென் டயட்டை ஃபாலோ பண்ணி உடம்ப குறைக்கிறாங்க. இது 2 வகையில் லாபமாக போகுது. அவங்களுக்கு குண்டு அவங்களே வைப்பாங்களாம், அப்புறம் அவங்களே எடுப்பாங்களாம். அந்த மாதிரி இப்போலாம் பணக்காரங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனாலேயே என்னமோ நிறைய பேர் இன்னும் முன்னேறாமல் இருக்காங்க. வீடு நிறைய பொருள் வாங்கி வச்சா மட்டும் நம்ம வாழ்க்கை முன்னேறுமா என்ன? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலயமா மொத்த வேர்ல்டையும் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுட்டான் இந்த மனுஷன். அவனுக்கு எந்த அனிமல் தேவைப்படுதோ அதோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அவனுக்கு அதிகமாக தேவைப்படாத அனிமல்ஸ் எல்லாமே எக்ஸ்டிங்ஷன் கேட்டகரியில் இருக்குது. இதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், நிறைய டிசாஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நமக்கே ஆபத்தாக போய் முடியும். மனுஷன் வாழ்கிறதுக்கே இந்த உலகம் சரியானதாக இருக்காது. ஆதியில் மனுஷன் டைம் டேபிள் போட்டுலாம் வேலை செய்யலை. ஒரு டைம் டிராவலர் அந்த காலத்துக்கு போய் இது என்ன வருஷம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு புரியாது. ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் தேவைப்படுது. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ வந்து தான் ஆகணும், பசிக்குதோ இல்லையோ ஒரே டைமில் சாப்பிட போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்னு எல்லா இடத்துலையுமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ டைமுக்கு வேலைக்கு வரணும், அதுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனை அது கூட லிங்க் பண்ணி எல்லாரையும் கரெக்டான டைமுக்கு போய் பிக்கப் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு ஃபார்முலேட்டட் கிளாக் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. ரேடியோ அண்ட் டெலிவிஷன் இன்ட்ரடியூஸ் ஆகுது, அதுவும் டைம் டேபிள் படி தான் ஒர்க் ஆகுது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ பிபிசி நியூஸ் தான் நாசி ஆக்கியபைட் யூரோப்போட நியூஸ் சேனல். ஆரம்பத்தில் சன் டயல் மூலியமாக தான் டைம் பார்த்தாங்க. அப்புறம் ஊருக்குன்னு ஒரு கிளாக் டவர் இருக்கும், அதுவும் மோஸ்ட்லி தப்பான டைம் தான் காட்டும். ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயும் ஃபோனு, வால் கிளாக்கு, பிசி, லேப்பு, டிவி அப்படின்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு டைம் பார்க்க. எல்லாரையும் டைம் டேபிளுக்கு அடாப்ட் பண்ண வச்சது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட பெரிய சாதனை. அக்ரிகல்ச்சர் அண்ட் காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் அப்போ ஃபேமிலி எல்லாருமே ஒற்றுமையா இருந்தது. பட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த அப்புறம் அது பிரிஞ்சது. அப்போலாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருந்தாங்க. எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்காம, பேமெண்ட்டும் எதிர்பார்க்காம உதவி பண்ணுவாங்க. சைனீஸ் மிங் எம்பையர்ல பாப்புலேஷனை பாவோ ஜியா சிஸ்டமா ஆர்கனைஸ் பண்ணாங்க. 10 ஃபேமிலியோட குரூப்பை ஜியானோ, 10 ஜியாவோட குரூப்பை பாவோன்னு சொன்னாங்க. ஒரு பாவ் தப்பு பண்ணால் அந்த பாவோட எல்டரை பனிஷ் பண்ணாங்க. அதனால் ஃபேமிலியில் யாரும் தப்பு பண்ணாமல் அவங்க பார்த்துப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க வேற ஃபேமிலி ஒரு கம்யூனிட்டியில் போய் சேர்ந்துடணும், இல்லைனா மிலிட்ரி ஒரு பிராத்தலில் சர்வ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே சொசைட்டியில் அவைலபிளாக இருந்தது. எஜுகேஷன், மணி, மெடிசின். ஸோ அவனுக்கு ஃபேமிலி தேவைப்படல. கல்யாணத்தை அப்போலாம் ஃபேமிலி டிசைட் பண்ணாங்க. இப்போ அதையுமே மார்க்கெட் டிசைட் பண்ணுது. ஆன்லைன் மூலயமா ஒரு கெஃபேல மீட் பண்ணுறோம். மேட்ரிமோனி அண்ட் டேட்டிங் ஆப் மட்டும்தான் இதில் இன்வால்வ்டான்னு கேட்டால் இல்லை. இன்னும் மார்க்கெட் செட் பண்ண, பியூட்டியை அச்சீவ் பண்ண, ஃபேஷன், ஜிம், டயட், காஸ்மெட்டிக்னு எல்லாரும் இன்வால்வ் ஆகிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து கம்யூனிட்டி ஒரு குரூப் மைண்ட் செட்டை அழிக்க முடியல. இப்போ அவங்க ஒரு இமேஜின் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றாங்க. மொடோனா ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்க கான்சர்ட் டிக்கெட்ஸ் வாங்கி ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஊர்லயே கோலி, தோனி, ரோஹித் சர்மான்னு தனித்தனி ஃபேன்ஸ் கிளப் இருக்காங்க. கரண்ட் பீரியட்ல ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒரு ரெவல்யூஷன் தான். ஏர்லி 90ஸ்ல நம்ம லைஃப் டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட் வந்தது. இன்டர்நெட் இல்லாத லைஃபை இப்போ நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம இந்த காலத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆதி காலத்துல ரொம்ப வயலண்டா இருந்தோம். கரண்ட் ஈரால போர்ல இறந்த மக்களை விட சூசைட், வயலண்ட் கிரைம், ஆக்சிடென்ட்ஸ் இதுல இறந்த மக்கள் தான் அதிகம். மக்கள் ஏன் கொலை பண்றாங்க? பணம், பெண், பொன், பொருள், கௌரவம், மரியாதை, ஜாதி, மதம், மொழின்னு பல காரணத்துக்காக சக மனிதனை கொலை பண்றான். உலகத்துல ஒரு சில நாடுகள்ல இன்னும் போர் நடந்துட்டு இருந்தாலும் நிறைய நாடுகள் அமைதியை தான் விரும்புது. சில பார்டர் தகராறு இருந்தாலும் பெரிய அளவில் போர் நடக்கிற சாத்தியம் ரொம்ப கம்மி தான். போர்ல வர லாபத்தை விட பீஸ் மூலமா அதிக லாபம் பார்த்தாங்க. சைனாவும் யூஎஸ்ஏவும் பீஸ்ஃபுல்லா இருந்தா சைனா அவங்க ப்ராடக்டை யூஎஸ்ல விற்கலாம், வால் ஸ்ட்ரீட்ல ட்ரேடிங் பண்ணலாம். நம்ம வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அது எய்தர் ஹெல் ஆர் ஹெவன், அதில் போய் முடியும். ஆனா இது ரெண்டுல எங்க போய் முடியும்ன்றது எக்ஸாக்டா யாராலையும் சொல்ல முடியாது. சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மனுஷனுக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் அந்தஸ்தை கொடுத்தது. ஆனா இது எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கானா? இந்த பிளானட்டோட ஈகாலஜிக்கல் பேலன்ஸை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். மனுஷன் முன்னேற காரணமா இருந்ததே அதுதான். கரண்ட்ல நம்ம அனுபவிக்கிற மெடிக்கல் growth எல்லாமே லெபார்டரி மங்கி மூலியமா தான் வந்தது. ஒவ்வொரு மருந்தையும் அவங்க மேல டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கிட்ட கொண்டுட்டு வராங்க. அப்போ அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டோட கான்செப்ட் படி மெடிசின் ஒரு கிரைம் தானே. ஒவ்வொருத்தரை பொறுத்தவரை சந்தோஷத்தோட டெஃபினிஷன் மாறும். ஹெல்த் அண்ட் வெல்த் அதுதான் மனுஷனை ஹாப்பியாக வச்சுக்கணும் ஒரு கூட்டம் சொல்லுது. ஸ்பிரிச்சுவல் பாத்தை அட்டைன் பண்ணால் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் சொல்லுது. பணம் தான் சந்தோஷத்தை தரும் அப்படின்னு பணம் இல்லாதவன் சொல்லிட்டு இருப்பான். அது ஓரளவுக்கு தான் உண்மை. பணத்தால் உன்னை கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஏன்னா உனக்கு பணக்கார லைஃப் ஒரு ரொட்டீன் லைஃபாக மாறும். அப்படி மாற ஆரம்பிச்சதுன்னா நீ வேற ஒரு விஷயத்த தேட ஆரம்பிப்ப. ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் அமைஞ்சாலும் நீ ஹாப்பியாக இருப்ப. எவன் ஒருத்தன் அவன்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கானோ அவனால் மட்டும்தான் உண்மையிலேயே ஹாப்பியாக வாழ முடியும். வயசாகிறது கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஜென்ரேஷனில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தன்னை இளமையாக வச்சுக்க மனுஷன் ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்த கட்டமான இம்மார்டாலிட்டியை அச்சீவ் பண்ண நினைக்கிறான். ஹாப்பினஸ் மனுஷனுக்கு மனுஷன் மாறும். ஒரு சிலர்
சிலர் அவங்களோட மொத்த சொத்தையும் இழந்தா கூட சந்தோஷமா இருப்பாங்க. இன்னும் சிலர் லாட்டரியில பல மில்லியன் டாலர் விழுந்தாலும் அன்ஹாப்பியா தான் இருப்பாங்க. நம்ம வேற ஆபீஸ் போயிட்டாலோ, புது கார் வாங்கினா, கடன் எல்லாமே அடைஞ்சா, கல்யாணம் ஆனா, அந்த சாதனையை நம்ம பண்ணா சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது எல்லாமே கொஞ்ச நேரம் சந்தோஷம் கொடுத்துட்டு மறுபடியும் உங்க நார்மல் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிடும். புத்திசம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனோட ஹாப்பினஸ் அவனுக்குள்ளேயே தான் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல நீ ஹாப்பியா இருப்ப, அப்புறம் 5 மினிட்ஸ்ல சோகமாயிடுற. அந்த ஹாப்பினஸ் ஃபீலிங்ஸ் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா மனுஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அவனால இருக்கிற ஹாப்பினஸை என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் வீரத்தை பத்தியும் கௌரவத்தை பத்தியும் பேசுறோம். ஆனா யாருமே மனுஷனோட ஹாப்பினஸ் பத்தி பேச ரெடியா இல்ல. சேப்பியன்ஸ்க்குன்னு ஒரு பயாலஜிக்கல் டிட்டர்மைன்ட் லிமிட்ஸ் இருந்தது. ஆனா அவன் இப்போ எல்லாத்தையும் கடந்து லிமிட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கான். நேச்சுரல் செலக்ஷனோட ரீப்ளேஸ்மெண்டா 3 விஷயங்களை பார்த்தாங்க. பயாலஜிக்கல் இன்ஜினியரிங், சைபோர்க் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் ஆஃப் இன்ஆர்கானிக் லைஃப். இன்னைக்கு மனுஷன் தன்னோட செக்ஸையே சர்ஜரி மூலியமா மாத்திக்க முடியும். ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் மனுஷன் சூப்பர் ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. பயோஜெனடிஸ்ட் இப்போ அழிஞ்ச உயிரினமான டைனோசர், மேமோத் எல்லாத்தையும் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. பிரசன்ட் எலிஃபென்ட் டிஎன்ஏல ரீகன்ஸ்ட்ரக்டட் மேமோத்தோட டிஎன்ஏவை ரீப்ளேஸ் பண்ண வச்சு ஒரு எக்கை இம்ப்ளான்ட் பண்ணா 22 மந்த்ஸ்ல ஒரு மேமோத் வரும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நியாண்டர்தல்ஸையும் திரும்ப கொண்டுட்டு வர ஒரு முயற்சி நடக்குது. இவ்வளோ ஏன் இன்னும் பெட்டரான குவாலிட்டிஸோட ஹோமோசேப்பியன்ஸவே உருவாக்க ட்ரை பண்றாங்க. இந்த புக்கை ஷார்ட்டா சொல்லணும்னா, ஃபயர் கேவ் அஸ் பவர், ஃபார்மிங் மேட் அஸ் ஹங்கரி ஃபார் மோர், மணி கேவ் அஸ் பர்பஸ், சயின்ஸ் மேட் அஸ் டெட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் பல புக்ஸோட சம்மரி நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.